அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். முடிஞ்சா தப்பிக்கோங்க. கழுகு போல சுற்றுறாங்க. மாட்டினா அவ்வளவுதான். கோயத்துடைய ஜிலேபி ஷோக் பகுதிகளில் மீடியா களமிறங்கி இருக்குது. ஒரு பக்கம் ஜினான் அது சம்மந்தமான பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல், ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்டுகளில் ரகசியம், அதாவது பில்டிங் உடைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் இல்லை அந்த பில்டிங்கை விட்டு வெளியேற சொன்னாங்கன்னு தெரிஞ்சும் மத்தி மீறி உள்ளே இருந்து ஒரு வேலை பிடிப்பட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சட்டத்திட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சில அப்பார்ட்மெண்ட்களில் சிலர் இன்றைக்கும் தன்னுடைய ஐடியா கொடுக்குறாங்க. வாடகைக்கு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சிலர் கம்பெனிகளில் உங்கள் ஐடியில் நம்ம இந்த ரூம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லையா? அப்படி எடுக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குரிய லைட்டு பில்லு, தண்ணி பில்லு, அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஏதாவது ஒரு வைலேஷன்ஸ் வந்தால் அந்த வைலேஷன்ஸ் உங்களுடைய பேரில் தான் வரும். இன்க்ளூடிங் லைட் பில், கரண்ட் பில். 2 மட்டும் தான் இல்லை, லைட் பில்லு கரண்ட் பில்லு இல்லை, லைட்டு பில்லும் தண்ணி பில்லும். சரி, கரண்ட் பில்லும் தண்ணி பில்லும் உங்கள் பேரில் தான் வரும். இப்போது ஒரு வேலை அந்த பில்டிங்கை ஃபாதி பண்ணுறாங்க, கம்பெனி அதை கைவிட்டுட்டாங்க, இல்லை அதை கம்பெனி அதை கண்டுக்கிறது இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இந்த நிலைமை வரும்போது இந்த கம்பெனிக்குரிய ரெண்ட், இந்த பில்டிங்குரிய ரெண்ட்டு, இந்த பில்டிங்குரிய தண்ணி பில்லு, இந்த பில்டிங்குரிய கரண்ட் பில்லு, ஏதாவது வேறு ஏதாவது ஃபால்ட்டோ இல்லை ஏதாவது உடஞ்சி கிடஞ்சி ஏதாவது ஒன்று இருந்தாலும் மொத்தமும் உங்கள் தலையில் தான் வரும். யார் பில்டிங் எடுத்து வாடகைக்கு யார் பேரில் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபைன், தண்ணி பில், கரண்ட் பில்லு, வாடகை கொடுக்கலன்னா அதுக்கான கேஸு எல்லாமே உங்கள் தலையில் தான் விழும். அதனால் தயவு செய்து கவனம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு கம்பெனிகள் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களை இந்த இதை எடுக்கிறாங்கன்னு, அதாவது வாடகைக்கு அப்பார்ட்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் பேரில் தான் அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, உங்கள் ஐடியா கொடுத்து தான் அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா சோழி முடிஞ்சது, மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அப்புறமா நீங்கள் தான் சிக்கி தவிக்கணும். அதனால் தயவு செய்து கவனமாக செயல்படுங்க. அப்படி அதாவது கம்பெனி அதை கைவிட போகிறாங்க, இல்லை கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியேற போகிறீங்க, இல்லை கம்பெனிகள்லேருந்து அப்பார்ட்மெண்ட் ஃபாதி பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஐடியை கேன்சல் பண்ணி அந்த இடத்துல இருந்து எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணியாச்சா, பேமெண்ட் ஓகேன்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மாட்ட போகிறது நீங்கள் தான். தயவு செய்து இந்த தகவலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிலேப் ஷோக் பகுதிகளில் வெளியேற சொன்ன அப்பார்ட்மெண்ட்கள்லையும் இன்னமும் இருக்கிறீங்கன்னா வெளியேறிடுங்க. உள்ளே இறங்கிட்டாங்க, டீம் களம் இறங்கிட்டு பாருங்கள் வீடியோவை. من مسقط رأسي الجليب خوفك يحذفون علي شيء، واليوم أشوفها تبتر. هاي سلام. الدولة اختارت الحل الأصعب، الإخلاء. فعلا المنطقة كانت تحتاج إلى نفضة. الجليب تعيشك شعور التناقض ما بين منطق العقل وصوت الإنسان. أوسخ شيء بالجليب المخدرات والدعارة، هاي أوسخ شيء. العقل يقول لازم يوقف هالشيء، وصوت الإنسان يقول الناس وين بتروح. اللي عنده فلوس يروح الجمعية، يروح أي مكان يشتري، لأن ما عنده شيء يجيني. يعني منو يقول إن هذا الشارع يكون فاضي؟ أنا صورت هذا الشارع وقلت جملة: حفرة يغرس فيها نساف. ومع هذه التناقضات تبقى الحقيقة واحدة، إن هذا القرار كان لابد إنه يكون موجود على أرض الواقع. هني سميت تقريري أبواب الشيطان، أبواب الدعارة. أذكر بهذه العمارة الناس اتصلوا علي قالوا فيها دعارة، تعالي نقضي النفس. وهذه البقالة اللي كانت حاطة كاميرا، هي شكليا بقالة ولكن هو متعاون معهم. طبعا من خلال الكاميرتين دروا أن في أشخاص قريبة داخلين هذا الشارع. أمر الإخلاء كان لعدة أسباب: السلامة
عقارات آيلة للسقوط، القانون مخالفات لا لها أول ولا تالي، أمن وصحة شنو، تكدس ناس وشنو، وبيئة غير صحية. هناك سوق الحرامية صح؟ أذكر قال جملة والله ما نسيتها، قال لي مسرح الفقراء، مسرح الناس الفقراء، الناس اللي مش لاقي شغل، الناس اللي نايمة. وبالمقابل والحق قال في ناس تدور لقمة العيش والستر، وفي أطفال لهم أحلام. قلبك يعني متروس داخل المنطقة. والله قهر قهر. قهر. هل الفقر يعطيك الحق أنك أنت تعيش بسكن غير آدمي ومحاط بالدعارة والمخدرات والمخالفات؟ أكيد لا. هني دوار إبليس ترى. هنا دوار إبليس اللي كل واحدة أوقفها أقول لها شنو تشتغلين تقولي أنا خدامة شغل كلين إيه ما شاء الله كلهم كلين. قالوا لي وخري لا تصوريني هني، أمس طاعنين واحد يضربون بعضهم بس شاشين بهالمنطقة هذه. كان لابد من البتر، لأن الغرغرينة إذا انتشرت تهد شنو الحيل. وبالنهاية شنو بعد البتر؟ هل فعلا في خطة للمريض بعد العملية؟ طرف صناعي، تأهيل، علاج ما بعد البتر؟ அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.